Hi students, welcome to VMARK channel. இந்த வீடியோல 11th standard இருக்கக்கூடிய chapter 8 vector இயற்கணிதம் vector algebraல exercise 8.3 குரிய introduction video தான் பார்க்க போறோம். So இந்த exercise 8.3 குரிய topic என்னன்னு பார்த்தோம்னா வெக்டர்களின் பெருக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி வெக்டர்ல இரண்டு வெக்டர்களை எப்படி கூட்டணும் கழிக்கணும் அதெல்லாம் பார்த்துருப்போம். இரு வெக்டர்களின் கூட்டல் கழித்தல் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இந்த டாப்பிக்ல நம்ம பார்க்க போகிறது ரெண்டு வெக்டர்களை எப்படி பெருக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த இரண்டு வெக்டர்களை பெருக்கும் பொழுது நம்ம சாதாரணமாக நம்பர்ஸ் பெருக்கிற மாதிரி பெருக்க முடியாது. ஸோ அதில் வந்து நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா திசையிலி பெருக்கம் ஸ்கேலார் ப்ராடக்ட், அதோட இன்னொரு நேம் வந்து புள்ளி பெருக்கம் டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ 2 வெக்டர்ஸ் எடுத்துக்குவோம், ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர். இது ரெண்டுக்கும் இடையில டாட் யூஸ் பண்ணுவோம். இந்த திசையிலி பெருக்கத்தில் இந்த ரெண்டு வெக்டருக்கு இடையில டாட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டாட் யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? அந்த ஆன்சர் என்னவா இருக்கும்னா ஒரு நம்பராக இருக்கும். சரியா? ஒரு ஸ்கேலராக இருக்கும். ஸோ அதனால இந்த டாட் ப்ராடக்டோட இன்னொரு நேம் வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட். ஓகே, திசையிலி பெருக்கம். இதோட ஃபைனல் ஆன்சர் ஒரு திசையிலியாக கிடைக்கிறதுனால இந்த பெருக்கத்துக்கு பேர் திசையிலி பெருக்கம். இங்கே டாட் யூஸ் பண்ணுறதுனால அதோட நேம் வந்து புள்ளி பெருக்கம் டாட் ப்ராடக்ட். ஓகே, தென் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா வெக்டர் பெருக்கம், அதுக்கு இன்னொரு பேர் வந்து குறுக்கு பெருக்கம். இப்போ வெக்டர் பெருக்கம் அப்படிங்கும் பொழுது என்ன யூஸ் பண்ணுவோம்னா அங்கே ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ இந்த 2 வெக்டர்ஸ் ஏ வெக்டர் பி வெக்டருக்கு இடையில யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் எதுன்னா கிராஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே கிராஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த ப்ராடக்டோட நேம் வந்து கிராஸ் ப்ராடக்ட், தட் இஸ் குறுக்கு பெருக்கம். அதே மாதிரி இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் என்னவா இருக்கும்னா ஒரு வெக்டராக இருக்கும். ஸோ இங்கே டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது கிடைக்கிற ஆன்சர் ஒரு ஸ்கேலராக இருக்கும். அதனால இதோட இன்னொரு நேம் ஸ்கேலார் ப்ராடக்ட் திசையிலி பெருக்கம்னு சொல்லுவோம். கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும் பொழுது கிடைக்கிற ஆன்சர் ஒரு வெக்டராக தான் இருக்கும். அதனால இந்த கிராஸ் ப்ராடக்டோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா வெக்டர் ப்ராடக்ட், தட் இஸ் வெக்டர் பெருக்கம். ஓகே, இந்த 2 ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டுமே வந்து இரண்டு வெக்டர்களை பெருக்கக்கூடிய முறைகள் தான். அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா திசையிலி பெருக்கம் ஸ்கேலார் ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கேலார் ப்ராடக்டில் எப்படி ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, தென் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதை முதல்ல நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா திசையிலி பெருக்கம் ஸ்கேலார் ப்ராடக்ட். ஸோ இந்த ஸ்கேலார் ப்ராடக்டோட ஃபார்முலா எப்படி டெரைவ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவையான வெக்டர் எத்தனை அப்படின்னா 2 வெக்டர்ஸ். ஸோ இந்த டைரக்ஷனில் ஏ வெக்டர் எடுத்துக்கிறோம், இந்த டைரக்ஷனில் பி வெக்டர் எடுத்துக்கிறோம். இந்த ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம் ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் அதை வந்து நம்ம தீட்டான்னு அசியூம் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ இங்கே வந்து ஓ வந்து ஆரிஜின். ஓகே, ஸோ இதில் இந்த ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் இடையேயான திசையிலி பெருக்கம் ஸ்கேலார் ப்ராடக்ட் பிட்வீன் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் அதை எப்படி டினோட் பண்ணுவோம்? டாட் யூஸ் பண்ணணும்னு சொன்னோமா? அப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஏ வெக்டர் இன்டு மாடுலஸ் பி வெக்டர் இன்டு காஸ் தீட்டா. இதுதான் அந்த ஏ டாட் பி குரிய வரையறை. ஓகே, இந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க. ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்டு காஸ் தீட்டா. ஸோ இந்த திசையிலி பெருக்கத்துக்கு ஸ்கேலார் ப்ராடக்ட்டுக்கு சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, பண்புகள் இருக்குது. ஸோ அதில் இந்த பண்புகளில் வரக்கூடிய ஃபார்முலாஸ் தான் நம்ம கொஷினில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கொஷின்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபார்முலாஸ் வந்து என்னென்ன இருக்குது, அது எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா அந்த ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம் தீட்டான்னு சொன்னோம் இல்லையா? இப்போ 2 வெக்டர்ஸ் கொடுத்துருவாங்க, ஏ வெக்டர் கொடுத்துருவாங்க, பி வெக்டர் கொடுத்துருவாங்க. இப்போ ஏ வெக்டரில் பார்த்தீங்கன்னா ஐஜேகேல கொடுப்பாங்க, 3 டைமென்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் வெக்டர்ஸில். சரியா? 2 வெக்டர்ஸ் ஏ வெக்டரும் பி வெக்டரும் ஐஜேகேல கொடுத்துருப்பாங்க. அந்த இரண்டு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா அந்த தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபார்முலா cos inverse of a vector dot b vector by modulus of a vector into modulus of b vector. இந்த ஃபார்முலா எங்கிருந்து வந்தது அப்படின்னா இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா ஃபார்முலா ஸ்கேலார் ப்ராடக்ட்டுக்கு இந்த திசையிலி பெருக்கத்தில் காஸ் தீட்டா இருக்கு இல்லையா, இதுல இருந்து தான் நம்ம தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த காஸ் தீட்டாவை அப்படியே வச்சுட்டு இந்த மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டரை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ என்ன ஆகும்? இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, இந்த சைடு வரும் பொழுது டிவிஷனில் போகும், வகுத்தல் ஆகும். அப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர்னு கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டான்னு வருமா?
சரி, அதில் நமக்கு தீட்டா தான் வேணும். அப்போ தீட்டாவை வச்சுட்டு காசையும் இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா காஸ் இன்வர்ஸ் ஆகிடும். சரியா? ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர். ஸோ இதுதான் ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர். ஏ வெக்டர் மற்றும் பி வெக்டருக்கு இடைப்பட்ட கோணம்கான சூத்திரம். ஓகே, ரைட். செகண்ட் பாருங்க, இப்போ ரெண்டு வெக்டர் கொடுத்துட்றாங்க. ஏ வெக்டர் கொடுக்குறாங்க, தென் பி வெக்டர் கொடுக்குறாங்க. அதில் வந்து ஜென்ரல் ஃபார்ம் தான் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். இதில் A1 A2 A3 B1 B2 B3 எல்லாம் சம் கான்ஸ்டன்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் A1 I கேப் ப்ளஸ் A2 J கேப் ப்ளஸ் A3 K கேப் இதை ஏ வெக்டர்னு எடுத்திருக்கோம். B1 I கேப் ப்ளஸ் B2 J கேப் ப்ளஸ் B3 K கேப் இதை வந்து பி வெக்டர்னு எடுத்திருக்கோம். ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த ரெண்டு வெக்டர் கொடுத்துட்டு இதோட புள்ளி பெருக்கம் கேட்பாங்க. தட் இஸ் திசையிலி பெருக்கம். ஸ்கேலார் ப்ராடக்ட் கேட்டாங்கன்னா இந்த ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் இடையில டாட் யூஸ் பண்ணோமா? இப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்க ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் பி வெக்டர் மட்டும்தான் நமக்கு இங்கே கொஷினில் வரும். சரியா? அப்போ ஏ வெக்டர் பி வெக்டர் மட்டும் கொடுத்துட்டு ஏ டாட் பி கேட்டாங்கன்னா இங்கே வந்து காஸ் தீட்டா இருக்குல்ல, இங்கே தீட்டா தெரிஞ்சாதான் நம்ம ஏ டாட் பி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரியா? ஸோ தீட்டா கொடுக்காம வெறுமனே ஏ வெக்டரும் பி வெக்டரும் கொடுத்துட்டு ஏ டாட் பி கேட்டாங்கன்னா அதை நம்ம இந்த மாதிரி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரியா? ஃபஸ்ட்டு வந்து ஏ வெக்டரை எழுதிக்கோங்க, டாட் பி வெக்டரை எழுதிக்கோங்க. ஸோ எழுதினதுக்கு அப்புறமா இது ரெண்டுக்கும் புள்ளி பெருக்கம். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், புள்ளி பெருக்கம்ங்கிறது ஒரு பெருக்கல் தான். சரியா? நம்ம சாதாரணமாக எப்படி பெருக்குவோம் ரெண்டு டேர்மை? இப்போ இந்த A1 I கேப் எடுத்துட்டு இந்த மூணோடையும் பெருக்குவோம். அடுத்து A2 J கேப் எடுத்துட்டு மூணு டேர்மோடையும் பெருக்குவோம். தென் A3 K கேப் எடுத்துட்டு மூணு டேர்மோடையும் பெருக்குவோம். இது சாதாரண பெருக்கல். சரியா? அதே மாதிரியே நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணும் பொழுது என்னாகும் பாருங்க, A1 I கேப் இன்ட்டு B1 I கேப்னு வரும். அப்போ A1 B1ங்கிறது கான்ஸ்டன்ட். அடுத்து என்ன ஆகும்னா இங்கே இருக்கக்கூடிய வெக்டர் வந்து I கேப், இங்கேயும் I கேப். நம்ம எப்போவுமே புள்ளி பெருக்கமாக இருந்தாலும் குறுக்கு பெருக்கமாக இருந்தாலும் ரெண்டு வெக்டருக்கு இடையில தான் எடுக்க முடியும். சரியா? ஒரு ஸ்கேலார் ஒரு வெக்டார் இல்லைன்னா ரெண்டுமே ஸ்கேலார் இப்படி இருந்ததுன்னா நம்ம புள்ளி பெருக்கமோ குறுக்கு பெருக்கமோ எடுக்க முடியாது. ரெண்டுமே வெக்டராக கொடுத்தா மட்டும்தான் நம்ம புள்ளி பெருக்கம் அல்லது குறுக்கு பெருக்கம் எடுக்க முடியும். சரியா? அப்போ இங்கே A1 B1ங்கிறது கான்ஸ்டன்ட். சரியா? அதை அப்படியே வச்சுக்கலாம். அப்போ இந்த இடையில வரக்கூடிய புள்ளி பெருக்கம் வந்து I கேப்புக்கும் I கேப்புக்கும் தான் எடுக்கணும். ஸோ இந்த I கேப் டாட் I கேப்னு வருமா, அதோட வேல்யூ என்னன்னா 1. அது நான் எப்படி வந்ததுன்னு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி அடுத்த டேர்ம் A1 I கேப் இன்டூ B2 J கேப் மல்டிப்ளை பண்ணும்போது கான்ஸ்டன்ட் A1 B2 வெக்டர் பார்த்தீங்கன்னா I கேப் அடுத்து டாட் ஜே கேப்னு வரும். ஸோ இந்த ரெண்டு வெக்டரும் சேம் வெக்டராக இருந்தால் டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது வேல்யூ 1. தட் இஸ் I டாட் I J டாட் J K டாட் K இப்படி வந்ததுன்னா வேல்யூ 1. மாற்றி மாற்றி வந்ததுன்னா இப்போ I டாட் J J டாட் K K டாட் I இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்ததுன்னா அதோட வேல்யூ 0. சரியா? அப்போது இதில் இந்த மாறி மாறி வரக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் 0 ஆகிடும். ஒரே மாதிரி வரக்கூடிய டேர்ம் பார்த்தீங்கன்னா இந்த ஐயும் ஐயும் இதோட கெழு பாருங்க A1 B1 பெருக்கும் பொழுது I டாட் I 1 ஆகிடும். அப்போ A1 B1 மட்டும் கிடைக்கும். அடுத்த டேர்ம் பாருங்க J J இது ரெண்டுக்கும் தான் நமக்கு 1 கிடைக்கும். சரியா? அப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா A2 B2 அடுத்து J டாட் J போடும்போது 1ன்னு வரும். தட் இஸ் A2 B2. அடுத்தது ப்ளஸ் தேர்ட் டேர்ம் பாருங்க இது K இது K. அப்போ இந்த ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கும் பொழுது A3 B3ன்னு கிடைக்குமா? ஸோ இது மட்டும்தான் அந்த A டாட் பியோட ஆன்சராக கிடைக்கும். மீதி இருக்கக்கூடிய டேர்ம் எல்லாம் 0 ஆகிடும். சரியா? அப்போ ரெண்டு வெக்டருக்கு இடையில புள்ளி பெருக்கம் எடுக்கணும்னா ஜஸ்ட் இந்த ஐயோட கெழுவை பெருக்கிட்டு அதே மாதிரி ஜேயோட கெழுவை பெருக்கணும். தென் கேயோட கெழுவை பெருக்கி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் போதும். ஸோ இது எல்லாத்தையும் பெருக்கி கூட்டும் பொழுது என்ன கிடைச்சிரும்? A டாட் பி கிடைக்கும். சரியாம்மா? ரைட். ஸோ இப்போ இதில் நம்ம சொன்னோம் இல்லையா, I டாட் I J டாட் J K டாட் K அதாவது இந்த வெக்டர்ஸ் எல்லாம் சேம் வெக்டராக இருந்தால் அதோட வேல்யூ 1. வேறு வேறு வெக்டர்ஸாக இருந்ததுன்னா அதுக்கு புள்ளி பெருக்கம் எடுக்கும்போது வேல்யூ 0ன்னு சொன்னோம் இல்லையா, அது எப்படி வந்ததுன்னு பார்க்கலாமா? ரைட். I கேப் J கேப் K கேப் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏபிக்கெல்லாம் வெக்டர் சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த ஐஜேகேக்கு மட்டும் கேப் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்லியிருக்கோம், ஒரு வெக்டருக்கு கேப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து யூனிட் வெக்டராக இருக்கும், அலகு வெக்டராக இருக்கும். அலகு வெக்டருங்கிறது ஒரு வெக்டரோட மாடுலஸ் வேல்யூ 1 இருந்தால் அது அலகு வெக்டர்னு சொல்லுவோம். சரியா? இப்போ I
ஜேகே மூணுமே கேப் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ இது மூணுமே வந்து அலகு வெக்டர்கள், அதாவது அதோட மாடுலஸ் வேல்யூ 1. அது இல்லாமல் இந்த ஐ கேப், ஜே கேப், கே கேப் இது மூணு எங்கே எடுப்போம் அப்படின்னா ஒரு 3 டைமென்ஷனில் எக்ஸ் ஆக்சிஸில் இந்த டைரக்ஷனில் ஐ கேப்பும், ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷனில் ஜே கேப்பும், இசட் ஆக்சிஸ் டைரக்ஷனில் கே கேப்பும் எடுப்போம். இந்த எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு, இசட் அச்சு இது மூணு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும். இது நமக்கு தெரியும். சரியா? இப்போ இந்த அச்சுக்கள் மூணு செங்குத்தாக இருந்தால் அதில் செயல்படக்கூடிய இந்த வெக்டர்களும் எப்படி தான் இருக்கும்? ஒன்றுக்கொன்று செங்குத்தாக தான் இருக்கும். அப்போ ஐயும் ஜேயும் செங்குத்து, அதே மாதிரி ஜேயும் கேயும் செங்குத்து, அடுத்து கேயும் ஐயும் செங்குத்து. ஸோ இது எல்லாமே செங்குத்தாக இருக்கும், ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும். ஐஜேகேயை நம்ம ஆல்ரெடி அலகு வெக்டர்கள்னு சொல்லியிருக்கோம். அதுவும் இல்லாமல் ஒன்றுக்கொன்று செங்குத்தான வெக்டர்களாகவும் இருக்கும். அப்போ ஐஜேகே எப்படி சொல்லலாம்னா ஐ கேப், ஜே கேப், கே கேப் ஆகியவை ஒன்றுக்கொன்று செங்குத்தான ஓரலகு வெக்டர்கள்னு சொல்லுவோம். ஐஜேகே ஆர் யூனிட் வெக்டர்ஸ் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இதில் ஐ கேப்புக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஏ டாட் பி ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஸோ அந்த ஏ டாட் பி ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக ஐ கேப், தென் பிக்கு பதிலாக ஐ கேப், ரெண்டுமே ஐ கேப்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஏ டாட் பியோட ஃபார்முலா. நமக்கு ஏ டாட் பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி காஸ் தீட்டா. இது ரெண்டுமே சேம் வெக்டராக இருந்தால் இடைப்பட்ட கோணம் எவ்வளோவா? தீட்டா வந்து 0 டிகிரியா? அப்போ காஸ் 0ோட வேல்யூ என்ன ஆகும்? 1 ஆகிடுமா? இங்கே ஏ வெக்டருங்கிறது ஐ கேப், பி வெக்டரும் ஐ கேப். அப்போ இங்கே ஃபார்முலாவில் மாடுலஸ் ஆஃப் ஐ கேப் மாடுலஸ் ஆஃப் ஐ கேப் இன்ட்டு காஸ் 0 டிகிரின்னு வரும். காஸ் 0 டிகிரி 1, மாடுலஸ் ஆஃப் ஐ கேப் மாடுலஸ் ஆஃப் ஐ கேப் இதோட வேல்யூ எவ்வளோமா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஐ கேப்பை யூனிட் வெக்டர் தானே சொல்லியிருக்கோம். அப்போ அதோட மாடுலஸ் வேல்யூ 1. அப்போ இதோட மாடுலஸ் வேல்யூ 1, இதுவும் 1 ஆகிடும், காஸ் 0வும் 1 ஆகிடும். அப்போ டோட்டலாக மல்டிப்ளை பண்ணும்போது ஐ கேப் டாட் ஐ கேப் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். சேம் கான்செப்ட் தான் ஜே டாட் ஜே அண்ட் கே டாட் கே. ஸோ இந்த மூணோட வேல்யூவும் 1 இருக்கும். இப்போ சேம் வெக்டர்ஸாக இருந்ததுன்னா அதோட டாட் ப்ராடக்டோட வேல்யூ 1. ஓகே, இதே மாதிரி வெக்டர்ஸ் வந்து மாற்றி மாற்றி எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கும் பொழுது சேம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஏ வெக்டருக்கு பதிலாக ஐ கேப், தென் பி வெக்டருக்கு பதிலாக ஜே கேப் இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது என்ன ஆகும்? இது மாடுலஸ் ஆஃப் ஐ கேப் தென் மாடுலஸ் ஆஃப் ஜே கேப் காஸ் தீட்டா. ஸோ இங்கே தீட்டா என்னாகும் பாருங்க, ஐஜே இது ரெண்டும் பர்பண்டிகுலரா ஒன்றுக்கொன்று செங்குத்து. அப்போ இடைப்பட்ட கோணம் எவ்வளோமா? 90 டிகிரியா? காஸ் 90ோட வேல்யூ எவ்வளோ? 0. சரியா? இது 0. பட் இதோட மாடுலஸ் வேல்யூ 1, இதோட மாடுலஸ் வேல்யூ 1. இது 0ங்கிறதுனால டோட்டல் வேல்யூ என்னவாயிடும்னா 0 ஆகிடும். அப்போ எந்த ரெண்டு வெக்டர் நீங்கள் மாற்றி மாற்றி புள்ளி பெருக்கம் எடுத்தாலும் அதோட மதிப்பு 0 ஆகிடும். சரியா? ஸோ ஐ டாட் ஐ, ஜே டாட் ஜே, கே டாட் கே இதோட வேல்யூ 1. வெக்டர்ஸ் மாறி மாறி வரும் பொழுது அதோட வேல்யூ 0. சரியா? ஸோ அதுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் அப்படின்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டரும் பி வெக்டர் டாட் ஏ வெக்டரும் ஈக்குவல். தட் இஸ் பரிமாற்று விதி, காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம் இல்லையா? ஸோ இது வந்து பரிமாற்று பண்பு. எதோட பரிமாற்று பண்பு அப்படின்னா திசையிலி பெருக்கத்தின் பரிமாற்று விதி. சரியா? திசையிலி பெருக்கம். அப்போ ஏ வெக்டர் பி வெக்டர் ரெண்டுக்கும் நம்ம புள்ளி பெருக்கம் எடுக்கிறோம். இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அந்த ஏபியை இடத்த மாற்றிட்டு புள்ளி பெருக்கம் எடுத்தாலும் ரெண்டோட வேல்யூவும் சேமாக தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். சரியா? நம்ம இது எப்படின்னா இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஏ டாட் பி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், தென் பி டாட் ஏ இது ரெண்டையும் மாற்றி எழுதி ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ புள்ளி பெருக்கம் வந்து பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும். ஓகே, ரைட். ஸோ அடுத்தது ஏ வெக்டர் டாட் பி வெக்டர். அது ஏ வெக்டர் பி வெக்டர்னு ரெண்டு வெக்டர் எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டு வெக்டருக்கும் இடையில புள்ளி பெருக்கம் எடுக்கும்போது ஆன்சர் 0ன்னு கிடைச்சதுன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே யூஸ் பண்ணோம் இல்லையா? ஐ கேப் ஜே கேப்புக்கு புள்ளி பெருக்கம் எடுக்கும்போது ஆன்சர் 0 வந்ததா? இது எதனாலமா 0 வந்தது? இந்த ரெண்டு வெக்டரும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருந்தது. அப்போ தீட்டாக்கு பதிலாக 90 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது 0 ஆச்சு இல்லையா? சேம் தான். அப்போ ரெண்டு வெக்டரோட புள்ளி பெருக்கம் 0 ஆகுதுன்னா அந்த ரெண்டு வெக்டரும் எப்படி இருக்கும்? ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும். சரியா? அது இல்லாமல் இப்படி ரிவர்ஸில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ வெக்டரும் பி வெக்டரும் ஒன்றுக்கொன்று செங்குத்துன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம எதை எடுத்துக்கலாம்னா அதோட புள்ளி பெருக்கம் 0ன்னு எடுத்துக்கலாம். அதுதான் நமக்கு இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன்னு சொல்லுவோம். அது சரியா? இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன். இது உண்மையாக இருந்தால் இதை எடுத்துக்கலாம், இது உண்மையாக இருந்தால் இதை எடுத்துக்கலாம். சரியா? ரைட். அதுக்கு அடுத்த பண்பு ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர்.
ஸோ ரெண்டு நம்ம ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஃபார்முலா போட்டோம் இல்லையா, அதில் பி வெக்டருக்கு பதிலாகவும் ஏ வெக்டரே எடுத்தோம்னா அது ரெண்டு வெக்டரும் சேம் வெக்டராக இருந்ததுன்னா அதோட புள்ளி பெருக்கம் ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டரை எப்படிலாம் எழுதலாம் பாருங்கள். ஜஸ்ட் ஏ வெக்டர் போட்டு ஸ்குவாட் எழுதலாம், இன்னொன்று ஏ வெக்டர் போட்டு அதுக்கு ஹோல் ஸ்குவாட்னு எழுதலாம், இதையே மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்குவாட்னு எழுதலாம், தென் வெறும் ஏ ஸ்குவாட்னு எழுதலாம். அதாவது இந்த மாடுலஸ் வெக்டர் ஒரு வெக்டருக்கு மாடுலஸ் எடுக்கும்போது ஆன்சர் ஒரு ஸ்கேலராக இருக்கும், அதனால வெக்டரை ரிமூவ் பண்ணிட்டும் எழுதலாம். சரியா? ஸோ இந்த ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டரை இப்படி எல்லாம் எழுதிக்கலாம். ஓகேவா? ரைட், இது ஒரு ப்ராப்பர்ட்டி. தென் அடுத்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள், இது வந்து நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்குவாட் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்குவாட். இது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, இதெல்லாம் நம்ம இயற்கணிதத்தில் ஆல்ரெடி படித்த ஃபார்முலாஸ். இதை இங்கே நம்ம வெக்டரில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதையே வெக்டரில் யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணோம்னா a plus b the whole squared formula நமக்கு தெரிஞ்சது a squared plus b squared plus 2ab ன்னு சொல்லுவோம் இல்லையா. இங்கே வந்து 2ab அந்த aயும் bயையும் பெருக்கும் பொழுது இது வெக்டரா இருக்குதுனால டைரக்டா சும்மா abன்னு எழுத முடியாது, a வெக்டர் இன்டு b வெக்டர்னு சொல்ல முடியாது. ஸோ இங்கே எதை யூஸ் பண்ண போகிறோம்னா புள்ளி பெருக்கம் யூஸ் பண்ண போகிறோம். சரியா? அப்போ a வெக்டர் ஸ்குவாட் plus b வெக்டர் ஸ்குவாட் plus 2 into a vector dot b vector. இதுதான் வந்து a vector plus b vector whole squared ஓட ஃபார்முலா. இதையே நம்ம கொஷினுக்கு தகுந்தபடி இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். நம்ம ஆல்ரெடி இந்த ப்ராப்பர்ட்டியில் சொன்னோம் இல்லையா. ஸோ இது வந்து a vector the whole squared இந்த ஃபார்முலா இருக்கா, நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா மாடுலஸ் ஆஃப் a vector the whole squared எழுதிக்கலாமா. அப்போ இதுக்கு பதிலாக மாடுலஸ் ஆஃப் a vector the whole squared plus இதுக்கு பதிலாக மாடுலஸ் ஆஃப் b vector the whole squared plus 2 into a dot b அப்படியே இருக்கும் a vector dot b vector. இதே மாதிரி தான் a வெக்டர் மைனஸ் b வெக்டர் த ஹோல் ஸ்குவாட் இதுக்குரிய ஃபார்முலா a ஸ்குவாட் ப்ளஸ் b ஸ்குவாட் மைனஸ் 2ab, அங்கே டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இதை அப்படியே மாடுலஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். சரியாம்மா? அடுத்தது a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர் டாட் a வெக்டர் மைனஸ் b வெக்டர். ஸோ இது a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பியா, ஃபார்முலா என்ன வரும் a ஸ்குவாட் மைனஸ் b ஸ்குவாட். ஸோ இதில் வெறும் a வெக்டர் ஸ்குவாடாக இருக்கிறத நம்ம மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் த ஹோல் ஸ்குவாட் மாற்றிக்கிறோம். அதே மாதிரி b வெக்டர் ஸ்குவாடாக மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் த ஹோல் ஸ்குவாட்னு மாற்றிக்கிறோம். ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இதுவும் கொஷினில் நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடுலஸ் வேணும்னா மாடுலஸாக கன்வெர்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, a வெக்டரின் மீது b வெக்டரின் வீழல். இது என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இப்படி ஒரு டைரக்ஷனில் a வெக்டர் இந்த டைரக்ஷனில் b வெக்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இதில் இந்த b வெக்டர் அப்படியே மூவ் ஆகி இந்த a வெக்டர் மேலே வந்து ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதை என்ன சொல்லுவோம், a வெக்டரின் மீது b வெக்டரின் வீழல்னு சொல்லுவோம். அப்போ a வெக்டரின் மீது b வெக்டரின் வீழல் வேணும்னா ஃபார்முலா a வெக்டர் டாட் b வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் a வெக்டர். எதன் மீது அப்படின்னு வருதோ, இப்போ a வெக்டரின் மீதுன்னு வந்ததுன்னா டினாமினேட்டரில் மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் வரும். இதுவே b வெக்டரின் மீதுன்னு வந்துச்சுன்னா நியூமரேட்டர் இங்கே ஃபார்முலா a டாட் b தான் வரும். பகுதியில் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் b வெக்டர். அப்போது ஏயின் மீது பியின் வீழல், பியின் மீது ஏயின் வீழல், இதில் எதன் மீதுன்னு வருதோ அது மட்டும் இங்கே டினாமினேட்டரில் வரும். சரியா? இது என்ன சொல்லுவோம்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் b வெக்டர் ஆன் a வெக்டர். இது வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் a வெக்டர் ஆன் b வெக்டர். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட், திசையிலி பெருக்கம் மற்றும் அதற்குரிய பண்புகள். ஸோ இதில் வரக்கூடிய ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த எக்ஸசைஸில் கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.